ஹாய், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நெக்கு இவ்வளோ வைடாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இன்கேஸ் இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது, ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கனால இன்கேஸ் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஷோல்டர் பெருசாக இருக்குது, இது ரொம்ப ஷோல்டர் சின்னதாகி இது நம்மளுக்கு வந்து வைடு வந்து ரொம்ப ரேஷியோ தப்பாக போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து கொஞ்சம் புல் பண்ணிங்கன்னா ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் வந்து டைட் ஆகும், ஃபிட்டிங் ஆகும். அப்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல அதாவது ரொம்ப இது பண்ணக்கூடாது. நான் அதில் பண்ணியிருக்க மாதிரியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. இழுத்திங்க அப்படின்னா அது ரொம்ப சுருக்கம் வந்துச்சுன்னா அந்த இடம் அப்படியே ஆக்வர்டாக தெரியும். இது லைட்டாக நீங்கள் வந்து ஒரு இது கொடுத்துட்டிங்கன்னா அந்த அதுக்கு மேலே நம்ம ஏதாவது டெக்கரேட்டிவாக ஏதாவது லேஸ் அந்த மாதிரி எதாவது வச்சுட்டோம் அப்படின்னா ப்ளெயினாக இருக்கிற கார்மெண்ட்ஸும் நம்மளுக்கு இந்த மாதிரி நீட்டாக போய்டும். எதுவும் ஸ்ட்ரெச் மார்க் வந்து தெரியும், அந்த நம்ம புல் பண்ணது வந்து எதுவும் டிஃப்ரென்ஸாக தெரியாமல் அதை வச்சு தைச்சிட்டோம்னா அந்த டிஃப்ரென்ஸே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.